ஹை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு சின்ன கடைக்கு போகிறோம். அந்த கடையில் வந்து புதினா டீ போடுறாங்களாம். அதாவது வந்து நான் எத்தனையோ டீயை வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ தான் வந்து அந்த புதினா டீ அப்படின்ற ஒரு கான்செப்டே நான் கேள்விப்படுறேன். அதனால வந்து இப்போ நம்ம போகிறோம். போய் அங்கே புதினா டீ குடிச்சு பார்த்துட்டு நம்ம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம தம்பிக்கு வேற கால் பண்ணியிருக்கேன், வர சொல்லியிருக்கேன். அவன் கிளம்பிட்டான். இப்போ நம்ம போகிறோம், போய் அவனை கூட்டிட்டு. ஆனால் அவனுக்கு எந்த இடத்துக்கு போகிறோன்றது தெரியாது. இப்போ போயிட்டு அந்த கடையில் போய் சும்மா ஒரு ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நம்ம வரப்போகிறோம். ஆனால் வந்து அந்த அண்ணன் கடைக்கு நான் போயிருக்கேன். பட் ஆனால் வந்து இப்போ அதை கேள்விப்பட்டனால உங்களுக்கும் அதை காமிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்க போகிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாடாண்ணா எப்படி வந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனால தான் லேட் ஆயிடுச்சு. வாடா, எப்போ வர சொன்னா எப்போ வர்ற நீங்க? நல்லா இல்லைன்னா சொன்னேன், அதான் வந்துட்டேன்ல முடிஞ்ச அளவுக்கு வேமா. சரி வா, ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு வந்துடுவோம். மைக்லாம் போட்டிருக்க? என்ன மைக்? நானும் இந்த ட்ரெஸ் எல்லாம் நீட்டா போட்டு வந்திருப்பேன்ல. பாக்ஸ்லாம் எங்கேயும் போலடா, சும்மா ஒரு இடத்துக்கு போகணும், வா போலாம். சரி ஓகே. என்னடா ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன்? நீ மட்டும் நீட்டா இருக்கீங்களா? நான் பேக்ல வச்சிருந்தேன், போய் மாத்திட்டு வந்துட்டேன். அது ஆல்ரெடி தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ்ரா. இருக்கட்டும், நம்ம சிம்முக்கு இது வேணாமே. இது ஓகே தானே? வெல்கம் டு ஹரிஹரன் vlogs. என்ன ஏதோ சர்ப்ரைஸ் தரேன் நீங்க? இதான்டா சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? என்ன இதானா? டீ குடிக்கிறதா சர்ப்ரைஸ். காலைல எந்திரிச்சு டீ குடிக்கிறது எல்லாரும். அதாவது நம்ம கரசல் பண்ற பத்தியா? டேய், நம்ம அண்ணன் கடையில வந்து புதுசா புதினா டீலாம் போடுறாங்கடா. அதனால சரி, நானும் மற்ற கடையில எல்லாம் குடிச்சு பார்த்தது இல்லை. அதனாலதான் இந்த கடையில வந்து டீ குடிக்கலாம்னு வந்தேன். சரி, அதான் தம்பியும் கூப்பிட்டு போலான்னு வந்தேன். சரி, எப்பயுமே டோரா புஜி மாதிரி இந்த பேக்க வேற மாட்டிக்கிறேன். எங்க நம்ம போறோம்? டீ கடைக்கு, மீரான் பாய் டீ கடைக்கு போறோம். மீரான் பாய் டீ கடைக்கு போறோம். அதாவது எங்க இருக்கு? திண்டுக்கல்ல வந்து இப்போதைக்கு வந்து நான் வந்து புதினா டீ அப்படின்றத நான் வந்து கேள்விப்பட்டதில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதனாலதான் அண்ணன் கடைக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலங்காத்தால இவனை கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம கடைக்கு வந்துட்டோம். நான் அதுக்கடுத்து நம்ம என்னென்னன்றதை நம்ம அண்ணனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து டீ எப்படி போடுறாங்க, புதினா டீ எப்படி போடுறாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிண்ணே, புதினா டீ எப்படின்னு இருக்கு நம்ம கடையில்? என்னோட பேர் மீரான். நாங்கள் இங்கே ஜேபி ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜேபி ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஆவின் நடத்திக்கிட்டு இருக்கோம். கடை போட்டு எப்படியும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, புதினா டீ வந்து ஸ்பெஷல். இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே அதை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. புதினா டீங்கிற கான்செப்ட் வந்து திண்டுக்கல்ல எங்கேயுமே கிடையாது. அது முத கொண்டு வந்தது நான் மட்டும்தான். இங்கே மற்ற யார்கிட்டையுமே கிடையவே கிடையாது. இது முத அறிமுகப்படுத்தினது இங்கே நான் மட்டும்தான். இந்த புதினா டீயோட நன்மைகள்னு பார்த்துட்டிங்கன்னா, புதினா டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையும், செரிமான பிரச்சனை நீங்கிச்சிங்கன்னா என்ன நன்மைன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மன அழுத்தம் குறையும், அடுத்து செரிமான பிரச்சனை நீங்கும், உடல் எடை குறையும், காயத்தை குணப்படுத்தும், முகத்தின் அளவை மேம்படுத்தும்.
இது எல்லாமே நம்ம கடையில் குறிச்சிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. இதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. அதனால் இங்கே வந்து எல்லாருமே இந்த புதினா டீ வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி எங்கள் கடையில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், குடிச்சு பாருங்கள். புதினா டீ இல்லாமல் லெமன் டீ, இஞ்சி டீ, மசாலா டீ, துளசி டீ, சரட்டை டீ, இது மாதிரி எல்லா டீயும் நாங்கள் போடுறோம். இப்போ புதுசாக ப்ளூ டீன்னு அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுவும் நல்லா போயிட்டு. நீங்களும் இந்த நன்மையை பெறணும்னா நம்ம கடைக்கு வாங்க, வந்து இது குடிச்சு பாருங்கள். குடிச்சிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு நாள் இதை குடிக்க உங்களுக்கு அதோட பயன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது திண்டுக்கல்லையே யாருமே எந்த டீ கடைக்காரங்களும் பண்ணாத கான்செப்ட். இந்த தேயிலையை, இந்த புதினாவை காய வச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ரிஸ்க் எடுத்து காய வச்சு ஒரு வாரம் காய வச்சு அதை பவுட்ரு ஆக்கி இப்போ நம்ம அடுத்த வாரம் யூஸ் பண்ணணும்னா அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை நாங்கள் செய்யணும். செஞ்சு அதை தேயிலையோடு மிக்ஸ் பண்ணி இதை நாங்கள் கலந்து டீ போட்டு கொடுக்குறோம். நீங்களும் வாங்க, இதை குடிச்சிட்டு இதில் இருக்கிற நன்மைகளை நீங்களும் பெறுவீங்க. இப்போ கடைக்கு வந்தாச்சு. அடுத்து வந்து அன்னை டீயை வந்து அந்த புதினா டீ அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப இதுக்காண்டி தான் நாங்கள் காலகட்டத்தில் கிளம்பி சீக்கிரமாக ரெடியாகி இங்கே வந்தோம். புதினா டீயோட இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மசால் போட்டால் புதினா டீயோட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இதே புது கான்செப்ட் சுட சுட இருக்குது. இது ஒரு கடி எப்படி இருக்கு புதினா டீ? பத்மநாபனுங்க என் பேர். டீ மாஸ்டர். 25 வருஷமாக டீ போட்டுட்ருக்கேன். லெமன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, புதினா டீ, இஞ்சி டீ, எல்லா டீயும் நம்ம வந்து போடுவோங்க. 1 hour later. கடைக்குள்ளே இருக்க கடையை நான் வாங்க போகிறேன். கடையை வாங்க போகிறீங்க? தமிழ் நான் தான் ஓனர். ஓ சரி. நம்ம அடுத்த விளாக்ஸுக்கு போகலாமா? வீடியோ எடுக்க ஓவா இல்லை, நான் இந்த பிஸ்னஸே பண்ணலான் இருக்கேன். இந்த பிஸ்னஸ்? ஆமாம். அப்போ விளாக்ஸ் எடுக்கிறது கூடாது. அப்போ விளாக்ஸ் எடுக்கிறது எங்கே என்ன பண்ண போகிறீங்க? அதுவும் ஒரு பக்கம் போகட்டும். ஜம்முன்னு கல்லால் உட்காந்துட்டாரு. கேட்டால் இந்த கடையை வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வாங்க போகிறேன் அப்படின்றாரு. அண்ணனுக்கு எப்பயுமே இப்படிதான் ஒரு காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏய் நல்லா இருக்குடா, இங்க பாரு இடத்த பாரு. நல்லா இருக்கு. இந்த இடத்துல இப்படி உட்காந்து காலத்து கீழே இருக்கு. நல்லா தானே இருக்கு. கணக்கு போடலாம், ஈஸியா இருக்கு, வச்சுக்கலாம். உனக்கு என்ன வேணும்? வடை வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம்ப்பா, ஏற்கனவே வயிறு சரியில்லை. சரி ஓகே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த விழாக்குள்ள உங்களை சந்திக்கிறோம். வந்து ஓனர்ச்சிக்கே அபகரிச்சுட்டாங்க போல வந்து ஓனர்ஷிப்பே அபகரிச்சுட்டாங்க. உட்காரு. ஓகே, இன்னையில இருந்து இந்த கடை நம்ம கடை. அதனால அப்ப நீயே காசை வாங்கி கல்லால போடு. போகிறங்கிற இல்ல, ஆனா சில்லறை நீங்க கொடுத்துருங்க. சில்லறையே கிடையாது அவருக்கு. அடுத்து அன்னை கடையில் காஃபி கடை எல்லாமே நல்லா ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. முக்கியமான இடம் எசன்ஸ் எதுவுமே கலக்கல, எல்லாமே நேச்சுரலாக இருந்துச்சு. நீங்களும் வந்து பார்க்கலாம்.
நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஜேபி ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல டீ கடை இருக்கு. அங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சரி, இப்போ வந்து நம்ம வந்து அண்ணே வாய் பொளறதுல விட எடுத்து விடு.